நமஸ்காரம் பேபி மாமி, நமஸ்காரம் எல்லாருக்கும் நமஸ்காரம். சாரி சாரி பரவாயில்ல மைத்திரி பரவாயில்ல. மாமிக்கு நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எஸ், ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு 205வது வாரம், 15th மார்ச். ஸோ இன்னைக்கான அஜெண்டா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து விநாயகரனுடைய ஸ்தோத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வாரம் ஒரு குறளில் 5வது குறள் அப்படின்ற குறளை பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு கோவிந்தாஷ்டகத்துலேருந்து ஒரு ஸ்லோகம், அப்புறம் துர்கா சாலிசா ரிவிஷன் டைம் இருந்ததுன்னா முருகன் ஆந்தமோட கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. ஸோ வில் மூவ் ஆன் டு விநாயகர் வந்தனம். गिरिजा मामी सोल கிரிஜா மாமி சொல்லட்டும். நமஸ்காரம். நமஸ்காரம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபிஸ்தஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் லோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஸோ இந்த வாரம் ஒரு குறளில் நம்ம பார்க்க போகிறது 5வது குறள், தீவினை அச்சம் அப்படின்ற அதிகாரத்திலிருந்து 5வது குறள் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு குறள். முதல்ல வள்ளுவர் என்ன சொன்னார் இந்த அதிகாரத்தினுடைய ஸ்டார்டிங்கில்? தீவினைக்கு அஞ்சு அப்படின்னு சொல்கிறார். வள்ளுவர் யோசிச்சிருப்பார், இந்த தீவினை அப்படின்ற ஒருத்தன் பண்ணுறான்னா அதுக்கு அவன் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது சப்பக்கட்டு வச்சுருப்பான் இல்லையோ. நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னா அதுக்கு நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பேன் இல்லையோ. அந்த மாதிரி இவன் என்னென்ன மாதிரியான சப்பக்கட்டெல்லாம் கட்டுவான் அப்படின்னு அவர் யோசிச்சு ஒவ்வொன்றத்தையாக எலிமினேட் பண்ணிகிட்டே வரார். அந்த சப்பக்கட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன். இப்போ நம்ம பார்த்த 5 குறள் 4 குறளில் வந்து என்னென்ன மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்து தீவினை பண்ணுறவா கொடுக்குறா? सिचुएशन சிச்சுவேஷன். அவன் பண்ணுறான்னு நான் பண்ணுறேன் சார், எனக்கு என்ன பண்ணணும்னு ஆசையா, அவன் எப்படி எனக்கு பண்ணலாம், அதனால நான் பண்ணுறேன். பழி வாங்குறது. தீய செருவார்க்கும் செய்யாவிடல் அறிவினுள் எல்லாம் தலை என்ப, அது பார்த்தோம். அப்புறம் போன குறள் என்ன பார்த்தோம்? சார் இதோட கான்சிக்வன்ஸ் எனக்கு தெரியாது சார், நான் பாட்டுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல தான் வள்ளுவர் சொல்கிறார், மறந்தும் பிறன்கேடு சூழற்க அப்படின்னு சொல்கிறார். மறந்து போய் கூட பண்ணிடாதப்பா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுப்போமா, அந்த மாதிரி. அப்போ நீ மறந்து கூட அந்த மாதிரி பண்ணிவிடாத அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த குறளை பார்ப்போம். இளன் என்று தீயவை செய்யற்க, இது இந்த குறள் யார் சொல்லணும்? நான் சொல்றேன். ராஜன் சொல்றாங்க. இளன் என்று தீயவை செய்யற்க, இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இளனாகும் மற்றும் பெயர்த்து. இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. 2 தடவை சொல்லுது. இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இளனென்று தீயவை சொல்லுங்க.
இளநின்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. ஓகே, இப்போ இந்த குறளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் இந்த தீவினையை பண்ணுறவன் கொடுப்பான் அப்படின்னா என்ன ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும்? பொருள் இல்லைன்னு. ஆமாம் சார், கஷ்டப்படுறேன் சார் வாழ்க்கையில், நான் வறுமையில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக, அந்த வறுமையை போக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிறனுக்கு தீயவை செய்யலாமா? அது தர்மமா? பரவாயில்ல, இன்னொருத்தனை அழிச்சாவது நம்ம வாழணும் அப்படின்னு அது வறுமையில் இருக்கக்கூடியவன் செய்வானா அப்படின்னா செய்ய வேண்டாம், செய்யாதே அப்படிங்கிறது. நீ வறுமையில் இருக்க அப்படிங்கிறதுனால அந்த வறுமையை போக்குறதுக்கு பிறருக்கு தீயவற்றை செய்யாதே. அப்படி அந்த தீயனவற்றை செய்தால் நீ இன்னும் வறுமையாகி விடுவாய்ங்கிறார் வள்ளுவர். எப்படி சொல்லுங்களேன். இதுதான் இந்த குறளோட மீனிங் தான். மாமி, அந்த தீமைக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமே, அப்ப நிலைமை இன்னும் மோசம் ஆகும். என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்? சப்போஸ் அது திருட்டோ அல்லது பிறரை ஏமாற்றினதோ சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அப்ப அவன் குடும்பம் தான் கஷ்டப்படும், இன்னும் வறுமையாகும். கரெக்ட். வேற ஆங்கிள் மனசே பாவம் வந்து சேரும். பாவம் வந்து சேர்ந்ததுன்னா அது தீராத பாவமாயி இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்படியே வந்து. வெரி குட். அதான் அப்போ அவன் மனசே அவனை கஷ்டப்படுத்தி வேற திங்க் பண்ண விடாது. கரெக்ட். ஸோ அப்போ வள்ளுவர்னுடைய ஒரு இது என்னன்னா, அவனுடைய குறள்ல இந்த மாதிரி சொல்றார், இல்லைன்னு தீயவற்றை செய்யாதே, செஞ்சனா இளனாகும் மற்றும் பெயர்த்து. அது வந்து உருமாறி அது வந்து இல்லைன்ற விஷயமே உனக்கு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றார். எங்கெங்க வரும் அப்படின்னும் பொழுது, இல்லை அப்படின்னு நீ இந்த கட்டத்தில் இருக்கிறதே போன தடவை செஞ்ச பாவத்தினால தான். இப்போ முற்பிறவியில் பண்ண பாவம் நீ இப்போ இல்லைன்னு இருக்க, இந்த பிறவியிலையும் நீ இந்த மாதிரி ஒரு தீயனவற்றை செய்தால் இது பிறவிகள் தோறும் அது வரும் அப்படின்னு சொல்றார். இது பிறவியை பேஸ் பண்ணி சொல்றது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஜென்மத்திலேயே இப்போ அரசன் அன்று கொள்வான், அங்கு தெய்வம் நின்று கொள்ளும் இல்லையா? அங்கே இது வந்து இந்த பழமொழி எல்லாரும் வந்து அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவான். தெய்வம் பொறுமையெல்லாம் கொல்லாது, அரசன் அன்று கொள்வான். அரசன் அங்கே கொல்ல மாட்டானாம், அரசன் கொல்ற இடத்துல நின்று தெய்வம் வந்து தர்மத்தை வந்து இது பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போது உடனுக்குடன் இந்த ஜென்மத்திலேயே உனக்கு என்ன மாதிரியான வறுமையில் தள்ளப்படுவாய் அப்படின்னு ஒரு சில பேருனுடைய இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, பரிமேலழகர் உரையில் அவர் சொல்றார். பரிமேலழகர் எப்படி உரையில் சொல்லியிருக்காருன்னா, முற்பிறவியில் செய்த பயனால் இந்த பிறவியில் நீ வறுமையில் இருக்கிறாய், நீ இங்கேயும் மறுபடியும் தீவினை செய்தால் இனி வரும் பிறவிகள்லையும் உனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றார். ஆனால் இதே விஷயத்த மிச்ச கவிகள் மிச்ச பேரெல்லாம் எப்படியும் இன்டர்பிரேட் பண்றா அப்படின்னு அவருடைய உரையில் அவர் சொல்றார். எப்படின்னா, இந்த பிறவியில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நீ வந்து அது ஒரு தீவினையை செய்கிற, இந்த தீவினையை செய்யறதுனால எந்த மாதிரியான அவப்பெயர்கள் உனக்கு வருது? உனக்கு அந்த விஷயம் கிடைச்சிட்டாலும் உன்னுடைய நற்குணம், உன்னுடைய நற்செய்கை இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுறது? அடிபட்டு போயிடுறது. அது இல்லாததனால் நீ என்னவா கருதப்படுவாய்? பொருள் இருந்தும் இல்லாதவனாக தான் கருதப்படுவாய் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்றா சில பேர் அப்படின்னு அவர் உரையில சொல்றார். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யோசிச்சோம்னா, வறுமை அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வறுமையிலும் தர்மத்தை காக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து ரொம்ப
அப்படின்றது தான் இதனுடைய கோர் ஆஸ்பெக்ட். இப்போ எல்லா ஒரு இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்துலேயும் எடுத்துட்டாலும் இந்த தர்மத்தின் பாதை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான பாதை தான். ஈவன் நம்ம ராமாயணத்தில் எடுத்துக்கலாம், மகாபாரதத்தில் எடுத்துக்கலாம், எல்லா இடத்துலையுமே தர்மத்தின் பாதை ரொம்ப கஷ்டமான பாதை. ஸோ அந்த நேரத்தில் நீ வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான விஷயத்தை செய்வது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ அந்த இடத்துல உன்னுடைய பேஷன்ஸ் டெஸ்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நீ வந்து தர்மத்தின் வழியில் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த குறளை சொல்கிறார். இதுக்கு ஒரு வெக்காமையில் ஒரு குறள் பார்த்துருக்கோம். இளமென்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர் அப்படின்னு ஒரு குறள் பார்த்தோம். புலம் வென்ற புன்மையில் காட்சியவர், யார் ஒருவர் இந்திரியங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை உடையவர் இளமென்று வெகுதல் செய்யார், இல்லை அப்படின்னு சொல்லி வெகுதல் பண்ண மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி அதே ஒரு கான்செப்டில் இந்த இடத்துல தீவினையை செய்யார் அப்படின்னு சொல்லி, தீவினையை செய்தால் அது வந்து இன்னும் உனக்கு பிறவிகள் தோறும் அந்த ஒரு வாசனை தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த குறளில் சொல்கிறார். அதுதான் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இளனாகும் பெயர்த்து அது மாறிண்டே இருக்கும், அது வந்து பெயர்த்து அது வந்துட்டே இருக்கும், உனக்கு தொடர்ந்துட்டே இருக்கும்னு சொல்கிறார். இல்லை இந்த மற்றும் அப்படின்ற ஒரு சொல் அது ஏன் போட்டார் வள்ளுவர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு கம்பைன்டு ஸ்லோகத்தில் ஆர் ரெண்டு வேர்சஸ் ஆஃப் இதில் வந்து மீனிங் சொல்ல முடியாதவா, அதுக்குள்ளே மீனிங் அடக்க முடியாத கவிகள் என்ன பண்ணுவான்னா, மூணாவதாக ஒரு ஸ்லோகத்தை போட்டு அதனுடைய மீனிங்கை கண்டினியூஷனாக கொண்டு வர்ற ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த திருக்குறள், இந்த மரபு கவிதைகள் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டருக்குள்ளே அதை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இப்போ இருக்கிற புது கவிதைகள் எப்படி வேணால் இருக்குது. ஸோ இந்த மீட்டருக்குள்ளே செட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த மீட்டருக்குள்ளே சப்போஸ் செட் பண்ண முடியலன்னா இன்னொரு ஸ்லோகம் அதுக்கு அடிஷ்னலாக போட்டு எழுதுறது அப்படின்னு ஒரு மரபு இருக்கிற மாதிரி, சப்போஸ் அந்த மீட்டருக்கு ஒரு வார்த்தை முன்னாடியே வந்து நம்மளுக்கு அதனுடைய அர்த்தத்தை சொல்லி முடிச்சிடுறோம், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது சார், அந்த ஸ்பேஸை நான் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை போட்டு கவர் பண்ணுற மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லி படித்தேன். அது வந்து இலக்கண பிழை கிடையாது, ஆனால் அதுக்கு பெரிய மீனிங்கும் கிடையாது அப்படின்னு. அதனால் மற்றும் அப்படின்ற வார்த்தைக்கு பெரிய மீனிங் கிடையாது அப்படின்னு சொல்லி படித்தேன். ஸோ மற்றும் பெயர்த்து அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா நம்ம தமிழ் இலக்கணம் எப்படி. ஸோ இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து, அதுதான் இந்த குறள். ஸோ வள்ளுவர் வந்து பெயர்த்தோடு முடிச்சுட்டார். சரி ஒரு எக்ஸ்ட்ராவாக அந்த 7 வார்த்தை அப்படின்னு இருக்கணுமே அப்படின்றதுனால இந்த மற்றும்ன்ற வார்த்தையை போட்டிருக்காரோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. பரிமேலழகர் உரையில் அவர் எழுதினதை நிறைய பேர் இன்டர்பிரேட் பண்ணி, அதாவது பரிமேலழகர் உரைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் இல்லையோ, அந்த இன்டர்பிரிட்டேஷனில் பண்ணவாளுடைய தாட் இது. ஸோ இதுதான் இன்னைக்கான குறள். இளனென்று தீயவை செய்யற்க. ஸோ அவன் பண்ணான்னு நீ பண்ணாத, மறந்து பண்ணாத. போன குறளில் சொன்னார் மறந்து கூட பண்ணிடாத. மறந்துனா இதனுடைய என்ன சொல்கிறது கான்சிக்வன்ஸ் என்னன்றது எனக்கு தெரியாது சார், அதனால் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நீ வந்து வருத்தப்படுற ஸ்டேஜுக்கு போயிடாத, அதனால் மறந்து கூட பண்ணிடாத அப்படின்னு அங்கே ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். அதுக்கப்புறம் இல்லைன்னு பண்ணிவிடாத அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இன்னும் அடுத்தடுத்த குறளில் இப்படி சொல்ல போகிறார் அப்படின்றது பார்க்குறோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது தாட்ஸ் இருக்கா, இல்லைன்னா அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாள். அது ஆமாம், கெடுவான் கேடு நினைப்பான் நல்ல பொருந்தும் இதோட.
அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் பாயிண்ட்ஸ். ஓகே சரி, இதை பற்றின ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் நீங்கள் அடுத்த வாரம் கூட சொல்லலாம். போன வாரம் எனக்கு தோணலை, இப்போ எனக்கு நான் ஏதோ சும்மா உட்காந்துருக்கும்போது யோசித்தேன், சொல்கிறேன் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ எனக்கு எனக்கு என்ன தோணித்துன்னா, ஒண்ணு தப்பு பண்ண போக மேல மேல வந்து வேற வேற மற்றும்ங்கிறது நீங்க சொன்னீங்க. பட் எனக்கு வந்து அது வேற வேற தீவினையா ஒரு மாதிரி வேற கம்பல்ஷன்ஸ்ல கொண்டு போய் விட்டுடும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வேற கம்பல்ஷன்ஸ் இது ஒண்ணு ஆரம்பிக்க போக அது திருப்பி திருப்பி அதே மாதிரி சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சூப்பர். ஃபர்ஸ்டே ஸ்டாப் பண்ணி ஒருவர் செய்த தவறு வந்து அவருக்கே மனசாட்சி உறுத்தும் போது யார் மேல பழி போடுறதுன்னு பார்த்து தன்னுடைய பொருளாதாரத்து மேல பழிய போட்டுருவான். நான் என்ன பண்ணுவேன், என்னோட வறுமை காரணமா தான் இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு வசதி இல்லை, எனக்கு வேலை இல்லை, பணம் இல்லை, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் செய்த தவற்றுக்கு சப்பக்கட்டாக தன்னோட வறுமையை சொல்லிடுவாங்க சில பேர். நம்ம நல்லதை நினைச்சோன்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து எல்லாமே சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. வந்து எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு ஒரு தடங்கள் இல்லாம நம்மளுக்கு வந்து நிறைவேற்றி வைப்பார். பகவானும் நம்மளுக்கு கூட துணை இருப்பா அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சனா கட்டாயமா தீய செயல் வந்து செய்யறதை தடுத்துட்டு தான் வந்து நல்ல ஒரு சிந்தனையோட இருந்தனாக்கா இதை தடுக்கலாம். பட் அந்த சிந்தனை வரத்துக்கு தீயது பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி நினைச்சானா அவளுக்கு மேல மேல இது எப்படி பாசிட்டிவா போறதோ அது நெகட்டிவாவே போயிட்டு இருக்கும் அப்படின்ற அது வந்து கட்டாயமா உணரணும். அவ வந்து உணர்ந்தானா கண்டிப்பா அதை தடுக்க முடியும். நற்சிந்தனை நற்செயலுக்கு வழிவகுக்கும். அதுதான் கண்டிப்பா சொல்ற மாதிரி. ஸோ அந்த வறுமையில் பண்ணிட்டேன், வீட்டில் கஷ்டம் அதனால பண்ணிட்டேன் அப்படின்ற காரணம் எல்லாம் பொய்ங்கிறார் வள்ளுவர். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்கினால்தான் அந்த தர்மத்தை நம்ம வந்து பழக முடியும். சில பேர் நினைக்கிற மாதிரி தர்மம் வந்து தானாக மடியில் வந்து உட்காரும் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ண முடியாது, நினைக்க முடியாது, அப்படி விழாது. ஆனால் தர்மம் அப்படிங்கிறது என்ன பண்ணும், அது நம்மளுடைய பல பிறவிகளுக்கு அது வந்து நம்மை காக்க போகிறது. அதனால உனக்கு இப்படி வந்து துணையா வரக்கூடிய தர்மத்துக்கு நீ கொஞ்சம் தியாகங்கள் செய்ய வேண்டும். அதனால வறுமை வந்துட்டுது அப்படின்னு தயவு செஞ்சு பிழை செய்யாத அப்படின்னு ரொம்ப அழகா வள்ளுவர் வந்து இந்த குறள்ல சொல்றார். அதத்தான் வறுமையிலும் செம்மை அப்படின்னு ஒரே வார்த்தை. வறுமையிலும் செம்மை, கரெக்ட். ஆமா. நமஸ்காரம். நமஸ்காரம். இப்படி வந்து வறுமையில இருக்கிறது தான் பஞ்சமா பாதகம் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒண்ணு வந்து டெஸ்ட் ஆகும். அதுல ஒண்ணு வந்து போச்சுன்னா கூட மத்தவையும் போயிடும் அப்படின்னு. ஏன்னா எல்லாம் இருக்கிறவா வந்து வறுமை இல்லாதவாளுக்கு வந்து அது சிச்சுவேஷன் வேற மாதிரி. வறுமை உள்ளவாளுக்கு பேசிக் திங்ஸ் லைக் திருடலாம் அந்த மாதிரி. அப்ப ஏதாவது ஒண்ணு அதுல பண்ணினா கூட மற்றவையும் லைனா வர ஆரம்பிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட். சூப்பர். ஸோ இது வந்து இந்த 5வது குறள். அடுத்தடுத்த குறளில் வள்ளுவர் எதை பற்றி சொல்ல போகிறார் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். பியூட்டிஃபுல். ஸோ we'll move on to the next segment in our agenda. Yes, கோவிந்தாஷ்டகம். இப்போ நம்ம 4வது ஸ்லோகம் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? 4வது ஸ்லோகம்லேருந்து கண்டினியூ பண்ணிப்போம். ஸோ இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லோகம் போயிடும். எஸ், இது ரிவிஷனுக்கு யார் கூப்பிடணும்? டிஸ்க்ளோர் மைதிலி மாமி. அவளுக்கு நெட் கரெக்டாக இருந்ததுன்னா இல்லாட்டி சாய்லக்ஷ்மி. ஓகே, சாய்லக்ஷ்மி மாமி. சொல்றேம்மா.
ஒரு வாட்டி சொல்லிடுங்களேன். கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குலகோபாலம். கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குலகோபாலம். கோபி கேலன கோவர்தன திருதி லீலா லாலித கோபாலம். கோபிகேலன கோவர்தன கிருதி லீலா லாலித கோபாலம். கோபிர்நிகதித கோவிந்தஸ்புட நாமானம் பகுநாமானம். கோபிர் நிகதித கோவிந்த ஸ்புடநாமானம் பகுநாமானம். கோபி கோதி கோச்சர தூரம் பிரணமத और गोपी गोचर पथिकम प्रणमथ गोविंदम परमानंदम. गोपी गोचर पथिकम प्रणमद गोविंदम परमानंदम. गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुलगोपालं गोपी खेलन गोवर्धन धृति लीला लालित गोपालं. நான் படிச்சுடுறேன். ஓகே மாமி, நோ ப்ராப்ளம். கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம். ஃபுல்லா சொல்லுங்க அண்ணமா. ஃபுல்லா சொல்லுங்க ஒரு தடவை. கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம் கோபிகேலன கோவர்தன கிருதி லீலா லாலித கோபாலம். கோபிர் நிகததி கோவிந்த கோபிர் நிகதித கரெக்டா? கரெக்ட் சூப்பர். கோபிர் நிகதித கோவிந்த ஸ்புட நாமானம் பகு நாமானம் கோபிகோ சரபதிகம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். கோபி கோச்சரபதிகம். கோபி கோச்சரபதிகம் கரெக்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கோபி போன வாரத்துல நீங்க பாட்டாவே படிச்சல படிச்சேன், ஞாபகம் வரலையா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். மிஸ்டேக் பண்றேன்னு பயமா இருக்கு. गोपी गोचर पथिकम प्रणमत गोविंदम परमानंदम. गोपी गोचर पथिकम प्रणमत गोविंदम परमानंदम. गोपालम प्रभु लीला विग्रह गोपालम कुल गोपालम गोपिके केलन गोवर्धन कृति लीला लालित गोपालम. गोबिर निगदित गोविंद स्फुट नामानं बहु नामानं गोपिको सरपति गोचरपतिकम கோபி கோச்சர பதிகம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். சூப்பரா சொன்னார் ஆதிசங்கர பகவத்பாதார். இந்த மாதிரி வாக்காலும் மனத்தாலும் அவனை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் இந்த ஸ்லோகத்தில். ஸோ இந்த ஸ்லோகத்தில் இந்த கண்டினியூவேஷன் தான் நம்மளோட 5வது ஸ்லோகம் இப்போ பார்க்க போகிறது. தேங்க்யூ மாமி, சூப்பர். ஸோ 5வது ஸ்லோகத்துக்கு போகலாம். வாக்காலும் மனத்தாலும் அவனை அடைய முடியாது அப்படின்னா உபனிஷத்துக்கள்லாம் பொய்யாயிடுமே. இதில் ஆனந்தகிரின்னு ஒருத்தர் ஆதிசங்கர பகவத்பாதனுடைய ஒரு சிஷ்யர். அவர் இதுக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது அவர் பூர்வ பீட்டிகையெல்லாம் வச்சு பாஷ்யம் எழுதுறார். எழுதும்போது அவருடைய பாஷ்யத்தில் சொல்கிறார், இந்த மாதிரி உபனிஷத்துக்களில் பரம்பொருளை அறியலாம், உபனிஷத்துக்களால் அறியலாம் அப்படின்னு உபனிஷத்துக்கள்லாம் சொல்கிறதே. பரம்பொருளை அறியலாம் அப்படின்னு உபனிஷத்துக்கள்லாம் சொல்கிறது. அப்போ அது பொய்யா போயிடுமே. இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது? அப்போது ஆதிசங்கரர் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தில் இப்படி 4வது ஸ்லோகத்தில் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நினச்சா 5வது ஸ்லோகத்துக்கு பூர்வ பீட்டிகை எழுதுகிறார். அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்காக ஆதிசங்கரர் 5வது ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஸோ இதுக்கு அவர் எழுதினதை நான் படித்து காமிக்கிறேன். ஆத்மாவினிடத்தில் அவித்யால் சூழப்பட்ட கற்பிதமான இயல்புகளை நிராகரித்து வந்தால் ஓரளவு பரம்பொருளை அறியலாம் அப்படின்னு எழுதிக்க ஒரு புத்தகத்தில். இப்படி ஆத்மாவினிடத்தில் அவித்யால் சூழப்பட்ட கற்பிதமான இயல்புகளை நிராகரித்து வந்தால் ஓரளவு பரம்பொருளை அறியலாம் அப்படின்னு சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா 2 மெத்தட்ஸ். இந்த லா எழுதும்பொழுது நாங்கள் 2 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம்.
ஒன்று வந்து லா, இப்போ ஏதோ ஒரு இது ப்ரைவேட் கம்பெனின்னு பப்ளிக் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வரும். அப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்படிலாம் இருக்காது. ப்ரைவேட் கம்பெனின்னு வரும்போது ப்ரைவேட் கம்பெனி இஸ் அ கம்பெனி விச் இஸ் நாட் அ பப்ளிக் கம்பெனி அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் 2 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவா. ஒன்று இன்க்ளூசிவ் மெத்தட், இன்னொன்று வந்து எலிமினேஷன் மெத்தட். இது இல்லாதது இது, இந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு மீனிங், இதெல்லாம் இருந்தால் வேற மீனிங். இருந்தால் வேற மீனிங் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறது ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி அப்போ பரம்பொருளை நேர்முகமாக அறிய முடியாது. அப்படின்னாலும் எதெல்லாம் பரம்பொருள் இல்லை அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் இருக்கும் இல்லையோ, அந்த டெஃபினிஷனை சொல்றது தான். அப்போது அந்த பரம்பொருள்ன்றது ஒரு மறைபொருளாக இருக்கிறது. அதனால தான் வேதங்கள் சூக்ஷ்மமாக சொல்கிறதுனால அதுக்கு பேர் மறை அப்படின்னு தமிழில் சொல்கிறார். ஸோ அப்படி இந்த பரம்பொருளை மறைபொருளாக சுட்டி காட்டுகிற உபனிஷத்துக்கள் கையாளுற ஒரு வழி என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூஷன் மெத்தட். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது இது பரம்பொருள். பரம்பொருளுக்கு இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் இல்லைன்னா அது வந்து பரம்பொருளினுடைய ஒரு கரெக்டான ஃபிகர் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்பொழுது வாக்காலும் மனத்தாலும் அவனை அடைய முடியாதுன்றது உண்மை. ஆனாலும் பரம்பொருளை அடைவதற்கு சில வழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி இந்த 5வது ஸ்லோகத்துக்கு பூர்வ பீட்டிகை போடுறார் ஆனந்தகிரி. ஸோ இந்த 5வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்துட்டு அதனுடைய மீனிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ரெசிடேஷன் பார்ப்போம். ஸோ இதுக்கு எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும் இந்த 5வது ஸ்லோகத்துக்கு. சசிகலா மேம் கூப்பிட்றேன். நமஸ்காரம். நமஸ்காரம். ஏன்னா 5 ஸ்லோகம் தாண்டிட்டோம். இவா தான் இந்த ஸ்லோகம் வந்து கோவிந்தாஷ்டகம் எடுங்கோ அப்படின்னு சொன்னது மாமி தான். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் அவளுக்கு. ஏன்னா எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்குது, எத்தனையோ ஒரு இது இருக்குது. பட் இது வந்து படிக்க படிக்க அப்படியே ஒரு திகட்டாத ஒரு விஷயமா வந்து தோன்றது. அதுவும் பகவான் வந்து எப்படியெல்லாம் அந்த லீலா விக்கிரகம் மூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவானை வந்து இவ்வளோ அழகழகாக ஆதிசங்கரர் இப்படியும் இருக்கார், அப்படியும் இருக்கார், அப்படியும் இருக்கார், இப்படியும் இருக்கார், இப்படி நீ நினச்சிட்டு இப்போ நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு ஓஹோ இப்படி சொல்கிறார் ஓகே அப்படின்னா அடுத்த வார்த்தையிலே மாற்றிடுவார். ஓஹோ ஐயோ அப்படி இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மாஸ்டர் பீஸ் ஆதிசங்கரனுடையது. ஒவ்வொரு ஸ்லோகங்களுமே அப்படி தான், ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களுமே அப்படி தான். பட் ஆனால் வந்து கோவிந்தாஷ்டகத்தில் இவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து பகவான் வந்து சொல்லி இவாளை வந்து ஒரு கருவியாக வச்சுட்டு என்னையும் ஒரு கருவியாக வச்சுட்டு நம்ம எல்லாரையுமே ஒரு கருவியாக வச்சுட்டு எல்லாம் கற்றுக்க வைக்கிறார் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து சசி மேம்க்கு. ஐயோ பெரிய வார்த்தை நீங்க எல்லாம் என்ன அந்த புக்ல வந்து விஸ்வ சஹஸ்ரநாமம் கழிஞ்சப்புறம் இந்த பேஜ் வந்தது. அந்த பாலமுகுந்தாஷ்டகம் கிருஷ்ணாஷ்டகம் எல்லாம் வரும்போது அடுத்த பேஜ்ல இது வந்தது. And it so happened we happened to listen to MS Amma's fantastic very magnetic audition. அது கேக்குறதே என்னெல்லாமோ செய்யும் உடம்பு. Thank you. So நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஒரு சர்ஃபெக்சல் ஆட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது அப்புறமா கடைசியில் நம்ம சொல்லும் பொழுது சர்ஃபெக்சல் இதுக்கு தான் சொன்னேன்ல அப்படின்னு தோணும். பார்ப்போம். கோபி மண்டல கோஷ்டி பேதம். கோபி மண்டல கோஷ்டி பேதம். கோபி மண்டல கோஷ்டி பேதம். கோபி மண்டல கோஷ்டி பேதம். பேதாவஸ்தம். பேதாவஸ்தம். அபேதாபம். அபேதாபம்.
கோபி அபேதாபம். கோபி மண்டல கோஷ்டி பேதம். கோபி மண்டல கோஷ்டி பேதம். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி யாருக்காவது ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் என்னை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு இது கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். கோபி மண்டல கோஷ்டி பேதம். கோபி மண்டல கோஷ்டி பேதம். பேதாவஸ்தம். பேதாவஸ்தம். அபேதாபம். அபேதாபம். ஃபர்ஸ்ட் இதனுடைய மீனிங் பார்த்து இது இன்னொரு தடவை சொல்லுங்க, அப்புறம் இந்த மீனிங் பார்த்து. கோபி மண்டல கோஷ்டி பேதம். பேதாவஸ்தம் அபேதாபம். கோபி மண்டல கோஷ்டி பேதம். ராசக்கிரீடை அப்படின்னு ஒன்று பண்ணுறார் கோபிகைகளோட சேர்ந்துண்டு. அப்போது அவளுடைய மண்டலத்தில் ஒரு கோஷ்டியில் கலந்து விளையாடுறவன். கோபி மண்டல கோஷ்டி பேதம். பேதாவஸ்தம். அப்படி விளையாடுறவன் எப்படி வந்து இருக்கானா, ஒவ்வொரு கோபிகைகளுக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனா இருக்கானா. இப்போ ராசக்கிரீடையில் இருக்கும்பொழுது ஒவ்வொரு கோபிக்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு கிருஷ்ணனா வந்து அவன் வந்து பார்க்கப்பட்டான் இல்லையா. அப்படி சொல்லும் பொழுது இந்த கட்டோபனிஷத்தில் வந்து வருது, அக்னிர்யதைர் கோபுவனம் பிரவிஷ்டோ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பகிஷ்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த அந்த ரூபத்திற்கேற்ற மாதிரி அவன் வந்து பரமாத்மா ஒருவன் தான், ஆனாலும் ஒவ்வொரு ரூபமாக காணப்படுகிறான் அப்படின்னு சொல்றார். ஸோ கோபி மண்டல கோஷ்டி பேதம் பேதாவஸ்தம். அப்படி பேதத்தின் அப்படி வந்து பிரிஞ்சு இருப்பவனும் இவன் பிரிஞ்சுதான் இருக்கானே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அன்பை வந்து கொடுப்பானா. அடுத்த கேள்வி வருதோ இல்லையோ, இவன் பிரிஞ்சு விட்டான்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அருள் பண்ணுவானா அப்படின்னா இல்லை. அந்த இடத்துல சொல்றார் அபேதாபம். உண்மையில அவன் பேதம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அதான் அந்த கோபி மண்டல கோஷ்டி பேதம் பேதாவஸ்தம். பேத அவஸ்தையிலையும் இருக்கிறவன், பேதமே இல்லாமலும் இருப்பவன். ஸோ முதல் லைன் கோபி மண்டல கோஷ்டி பேதம் பேதாவஸ்தம் அபேதாபம். இது ஒரு தடவை சொல்லிடுங்க. கோபி மண்டல கோஷ்டி பேதம் பேதாவஸ்தம் அபேதாபம். பலே. அடுத்த லைன் ரொம்ப அழகான லைன். சஸ்வத் கோகுர. சஸ்வத் கோகுர நிர்தூதோத்கத நிர்தூதோத்கத धूलीधूसर सौभाग्यम. धूलीधूसर सौभाग्यम. शश्वत गोखुर. शश्वत गोखुर निर्धूतोद्गत. निर्धूतोद्गत. இல்ல கதன்னு இருக்கு, ததன்னு இருக்கு. ரெண்டு விதமான பாடபேதம் இருக்கு. சஸ்வத் கோகுர நிர்தூதோத்கத அப்படின்னு இருக்கு, தோத்கதன்னு இருக்கு. ரெண்டு விதமா இருக்கு. ஓகே. சஸ்வத் கோகுர நிர்தூதோத்கத धूलीधूसर सौभाग्यम. धूलीधूसर सौभाग्यम. भले இன்னொரு தடவை ரெண்டு தடவை சொல்லுங்க. ஓகே. धूलीधूसर सौभाग्यम. शश्वत शश्वतலிருந்து शश्वत गोखुर निर्धूतोद्गत धूलीधूसर सौभाग्यम. भले. शश्वत गोखुर
निर्धूतोद्गत धूलीधूसर सौभाग्यम. பலே. பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தார் கோகுலத்தை சொல்லுங்களேன். என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பார் சொல்லுங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், கூடவே கோபிகளோட எல்லாம் எல்லா இடத்துலயும் போய் வெண்ணெய் திருடிட்டு இருந்தார், எல்லாம் இருந்தார். ஆமா, ஜாலியா இருந்தார். அதில் இந்த மாடு மேய்க்கிற போது இவர் என்ன பண்ணாராம், ஓயாம மாடு மேய்க்கிற. சாரி மாடுக்கு பதில் ஆடு சொல்லிட்டேன், மாடு. அதான் ஓகே, நான் என் காதுல மாடுன்னு தான் வந்தது. சரி பலே. ஸோ ஓயாம இந்த பசுக்களை வந்து மேய்ச்சுண்டே இருந்தார் அவர். இந்த பசுக்களை மேய்ச்சுட்டு இருக்கும்போது இந்த பசு எல்லாத்தையும் இழுத்துட்டு போகும்பொழுது என்ன ஆகுது, இந்த பசுவோடைய கால் அந்த குழம்பு இந்த ஒவ்வொரு இடமா பட்டுண்டே வரும்பொழுது என்ன ஆகுது, தூசி கிளம்புறது. சர்ஃபெக்சல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் இந்த ஸ்லோகத்தை பார்த்து தான் அவன் எழுதியிருக்கான் போல, கரை நல்லது அப்படின்னு. ஆதிசங்கரர் பார்த்து அப்படி வியக்கிறார், ஐயோப்பா இத்தனை தூசிகளும் பறந்து பறந்து அவன் முகத்துல போய் உட்காந்துக்கிறது, அந்த தூசிகள் எவ்வளோ பாக்கியம் பண்ணது. எத்தனை பாக்கியம் பண்ணியிருந்தா பகவானுடைய ஒரு சரீரத்தில் போய் அது உட்காந்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால தான் இவாள்லாம் பாடினா, திருவேங்கடவர் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனேன்னு பாடினார் ஆழ்வார்கள். அதே மாதிரி எனக்கு பெரிய வைகுண்டம் பிராப்தியெல்லாம் வேண்டாம், படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே, எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை. எனக்கு பெரிய வைகுண்டம் போகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வந்து என்ன வேணும், அல்டிமேட்டாக ஒரு வெங்கடேச பெருமாளோடைய ஒரு வாசப்படியாக இருந்தால் பொறுமை அவனை பார்த்துட்டே இருப்பேனே நான் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். அதே மாதிரி இந்த திருவேங்கடவரனுடைய சுனையில் மீனாக பிறக்கிறதுக்காவது எனக்கு வந்து ஓரறிவு உள்ள ஜீவனாக பிறக்கிறதுக்காவது எனக்கு வந்து அந்த இது இருக்கணுமே, பாக்கியம் கிடைக்கணுமே அப்படின்ற மாதிரி ஆதிசங்கர் எழுதுறாரு. சஸ்வத் கோகுர நிர்தூதோத்கத தூளி தூசர சௌபாகியம். அந்த தூளி, அந்த ஒரு தூசி என்ன பாக்கியம் பண்ணது, அந்த தூளி அந்த தூசி வந்து போய் அவன் மேலே உட்கார்ந்துட்டு அவனுக்கு வந்து அவன் இப்படி தூசிக்கும் அனுகிரகம் பண்றானே. அந்த தூசிக்கு இவ்வளோ சௌபாகியம் கிடைச்சிருக்குன்னா அவன் அவ்வளோ அனுகிரகமா அவன் கொடுத்துருக்கான் இல்லையோ அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்றார். சஸ்வத் கோகுர நிர்தூதோத்கத தூளி தூசர சௌபாகியம். அப்படி அந்த தூசியெல்லாம் வச்சுண்டு அவன் வந்து அவன் முகத்தில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் போகிறானான். அதனால தான் சொல்கிறேன், ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் சுற்றி திரிந்து உன் கரிய திருமேனி வாட அப்படின்னு எழுதினார். அப்போது எல்லா இடத்துலையும் சுற்றி 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 அந்த மாடை அவ்வளோ மேய்ச்சிருக்கா. அந்த மாடினுடைய ஒரு நடக்கிற அந்த வேகத்தில் அந்த தூசி பறந்து அந்த தூசிக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்கோ, எப்படி ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார். சஸ்வத் கோகுர நிர்தூதோத்கத தூளி தூசர சௌபாகியம். இப்போ இந்த ரெண்டு லைனும் சேர்த்து ஒரு 2 தடவை. गोपी मंडल गोष्ठी भेदम भेदावस्थम अभेदावम शश्वत गोकुर निर्धूतोद्गत धूली धूसर सौभाग्यम. गोपी मंडल गोष्ठी भेदम भेदावस्थम अभेदावम शश्वत गोकुर निर्धूतोद्गत धूली धूसर सौभाग्यम. ஸோ அந்த ஓயாமல் இந்த பசுக்களின் குழம்புகளால் எழுப்பப்பட்ட புழுதி படிந்து அதனால் தோன்றிய லேசான வெளுப்பு, இந்த தூசி படிஞ்சதுன்னா கொஞ்சம் வெளுப்பு வரும், அந்த மாதிரி அவனுடைய சரீரம் ஒரு கார்மேக வண்ணம், அதில் ஒரு வெளுப்பு அப்படி வந்த மாதிரி இருக்கான். அந்த வெளுப்பு யாருக்கு அழகு சேர்த்ததோ அவனும் அப்படின்னு எழுதுறார். ஸோ அழகாக இந்த 2 லைன் பார்த்தோம். அடுத்தது श्रद्धा भक्ति गृहीतानंदम. श्रद्धा भक्ति गृहीतानंदम. श्रद्धा भक्ति गृहीतानंदम. श्रद्धै भक्ति
இதெல்லாத்தையும் அவன் எடுத்துண்டு ஆனந்தப்படுபவன். ஸோ அப்படி ஸ்ரத்தா பக்தி கிரகீதானந்தம்னு சொல்லும்பொழுது நிறைய ரெஃபரன்சஸ் வந்து பகவத்கீதைக்கு போகிறது. இந்த கர்மயோகம் ஞான யோகம் அதெல்லாம் சொல்லும் பொழுது பகவான் என்ன சொல்றாருன்னா, அக்ஞஸ்ச அஸ்ரத்தானாச்ச சம்சயாத்மா வினஷ்யதி ந அயம் லோகோ அஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. பகவானை பற்றி ஒரு ஒரு என்ன சொல்றது, குழப்பமா இருக்கிறவன், சந்தேகப்படுறவன், கரெக்ட், அது அந்த வார்த்தையை தான் யோசிச்சு, சந்தேகப்படுறவன் ந அயம் லோகः அஸ்தி ந பரோ ந சுகம். அதாவது இந்த லோகத்திலையும் அவனுக்கு வந்து சுகம் கிடைக்க போறதில்ல, பரலோகத்திலையும் அவனுக்கு சுகம் கிடைக்க போறதில்ல. அப்படிப்பட்டவன் சுகம் கிடைக்க போறதில்லைன்னு பகவான் சொல்றார். பகவான் சொல்றார். இதை சொன்னவர் எப்படி அவனுக்கு சுகம் வரணும், சுகம் வர்றதுக்கு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 4வது சாப்டர்ல இதை சொல்றார். 18வது சாப்டர் போனேன்னா அதுக்கான சொல்யூஷன் அங்க இருக்கு. பக்தியா மாம் அபிஜானாதி யாவன் யஸ்சாஸ்மி தத்வதः அதோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதோதம் அனந்தரம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒருத்தன் வந்து என்னை பற்றின ஒரு கான்ஷியஸ்னஸோடு இருக்கான், அந்த டிவோஷனோட, பக்தியா மாம் அபிஜானாதி, பக்தியோடு இருக்கான் அப்படின்னா அவன் மட்டும்தான் என்கிட்ட வரலாங்கிறார் பகவான். ஸோ இந்த மாதிரி நாஹம் பிரகாஷா சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம், மாமஜம் அவ்யயம். ஸோ அந்த மாதிரி யோகமாயினால் மூடப்பட்டவன் நான் இல்லைன்னே நினச்சிட்டு இருப்பான். நான் வந்து அஜன்னா அதாவது என்ன சொல்றது, பிறப்பற்றவன் அப்படின்னு அவன் வந்து அவனுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார் பகவான். ஸோ ஒவ்வொரு இடத்துல பகவான் வந்து அந்த பக்தியாமாம் அபிஜானாதி, அந்த பக்தியில தான் அவன் வந்து சந்தோஷப்படுறான், ஆனந்தப்படுறான். அதனால தான் சொல்றார், பகவானே சொல்றார், நாஹம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயே ரவௌ மத் பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரத. நான் வைகுண்டத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கா, ஆனால் நாஹம் வசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்தில் இல்லை அப்படிங்கிறார் பகவான். என்ன சார் இது, வைகுண்டத்தில் இல்லைங்கிறாளே, நான் யோகி ஹிருதயே ரவோ, அப்புறம் எங்கே இருக்கார், யோகிகள்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்காளே அவளுடைய ஹிருதயத்தில் இருக்காரோ, ஓ வைகுண்டத்துலேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அங்கேயும் இல்லைன்ற, ந யோகி ஹிருதயே ரவோ ந இல்லை, அங்கே இல்லைன்ற. அப்போ எங்கே தான் சுவாமி நீ இருக்க அப்படின்னா, மத் பக்தாக எத்திர காயந்தி, என் பக்தர்கள் எங்கே என்னை கொண்டாடி பாடுகிறார்களோ, எந்த இடத்துல அவ பாடுறாளோ தத்திர திஷ்டாமி, அங்கே நின்றுட்டு இருக்கேங்கிறார் பகவான். தத்திர திஷ்டாமி நாரதர் கேட்கும் பொழுது பகவான் வந்து சொல்றார், நான் இங்கே இருக்கேன்னு நினச்சிக்காத, நான் எங்கேயுமே கிடையாது, என்னுடைய பக்தர்கள் எங்கே என்னை பாடுறாளோ அந்த இடத்துல இருக்கேன், எங்கே என்னுடைய நாமாவை சொல்றாளோ அந்த இடத்துல இருக்கேன். காயந்தினா செகண்ட் இந்த நாகம் பிரகாஷ சொன்னேன் இல்லையா, இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்னேன் இல்லையா, அவித்யா அத பத்தி சொன்னேன் இல்லையா, இதையும் மேட்ச் பண்ணினா நன்னா புரியும். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்த, அத வந்து நீங்க அங்க ஃபர்ஸ்ட் ஒரு லைன் தமிழ்ல சொன்னீங்க முதல்ல, வாக்காலும் மனத்தாலும் அடைய முடியாதவன் அப்படிங்கிறது. அது இல்ல, அதுக்கு முன்னாடி அவித்யனால இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு லைன் சொன்னேன், எழுதி வச்சிருப்பேன் பாருங்க. அது வந்து அதாவது பரம்பொருள் ஒன்று,
பாக்கி எல்லாம் வந்து அவித்யை அப்படின்னு சொல்ற அந்த தத்துவத்தை விளக்கறதுக்கு அந்த ஒரு லைன் அங்க வந்து நமக்கு அவ்வளவு ஈஸியா புரியாது அது. பட் இந்த ஸ்லோகத்தையும் அதையும் மேட்ச் பண்ணினேன்னா ரொம்ப ஆத்மாவினிடத்தில் அவித்யால் சூழப்பட்ட கற்பிதமான இயல்புகளை நிராகரித்து வந்தால், ஸோ அதுதான் அந்த கற்பிதமான இயல்புகள் தான் வந்து யோக மாயையினால வர்றது. கரெக்ட். பலே. ஸோ இப்படியெல்லாம் வந்து பகவான் வந்து எதில் ஆனந்தப்படுபவன் அப்படின்னா ஸ்ரத்தா பக்தி கிரகீத ஆனந்தம் இப்படி சொல்றார். அப்படிப்பட்டவன் அச்சிந்தியம். ஸ்ரத்தா பக்தி கிரகீதானந்தம் அச்சிந்தியம். அச்சிந்தியம்னா என்ன? மனதிற்கு சிந்தனைக்கு எட்டாதவன். அச்சிந்தியம். சிந்தனையினால எட்டக்கூடிய ஒரு இதுல இல்லை. என்ன சார் ஒரு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கார், சிந்தனைக்கு எட்டு வாங்குறாரு எட்ட மாட்டாங்கிறார், என்னதான் பண்ணுறது? இப்போ இவனை பார்க்கறதே ஒரு முயல் கொம்பாக போயிடுத்தேன், முயலுக்கு கொம்பு இருக்குமா அப்படின்னா இல்லை இல்லை. அடுத்து உடனே ஒரு வார்த்தையை போட்டார். அது எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. என்ன சொல்கிறது, இப்படின்னு சொல்கிற ஓகே, ஓஹோ இப்படி தான் பகவான் போல் இருக்கு, சரி விடு பார்ப்போம் அப்படின்னு விடும்போது இல்லை இல்லை விடாத அடுத்த வார்த்தை பாரு அப்படின்னும் போது சிந்தித்த சத்பாவம். ஸ்ரத்தா பக்தி கிரகீதானந்தம் அச்சிந்தியம். இவன் இப்படிலாம் இருக்கக்கூடியவன், இப்படியெல்லாம் இவனை வந்து சிந்தனைக்கு எட்டாதவன்பா அப்படின்னா அப்போ இவனை பார்க்கறது முயல் கொம்புப்பா, சரி நான் திரும்பி போயிட்டு வரேன், நான் இரு ஒரு நிமிஷம். சிந்தித்த சத்பாவம். அப்போ எல்லாம் பிரம்மத்தால் உருவாக்கப்பட்டது. அந்த பிரம்மத்தினுடைய சாஸ்வதமான உண்மை, அந்த சத்து அப்படின்னு சொல்றது எப்படி தீர்மானிக்கப்பட்டதோ, எப்படி வேதங்களால எப்படி தீர்மானிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட அவன். ஓஹோ சரி, அப்படி நினைச்சுக்கோ. ஏன் வேதங்கள்ல சொல்லியிருக்கோயோ அந்த மாதிரி நீ நினைச்சு பாரு. நினைச்சு பார்த்தா ஓரளவுக்கு எட்டுவான். சிந்தித்த சத்பாவம். இந்த பாவத்தினால அவனுடைய சத்து அப்படின்ற ஒரு விஷயம், அந்த அவனுடைய பாவம், அது நம்மளுக்கு அதை யோசிச்சு பண்ணலாமோ இல்லையோ அப்படின்னும் பொழுது ஓகே. சிந்தித்த சத்பாவம். ஸ்ரத்தா பக்தி கிரகீதானந்தம் அச்சிந்தியம் சிந்தித்த சத்பாவம். இந்த லைன் பக்தி கிரகீதானந்தம் அச்சிந்தியம் சிந்தித சத்பாவம். ஸ்ரத்தா பக்தி கிரகீதானந்தம் அச்சிந்தியம் சிந்தித சத்பாவம். ஸோ அவனை அடைய முடியறதுன்னு நினச்சிக்காத. அவனுடைய ஒரு சத்து, அந்த உண்மையான ஒரு சாஸ்வதமான அந்த உண்மையை வந்து அறியறதுக்கு விழைந்தாலே போதும். அறியறதுக்கு ஒரு ஒரு பிரயத்தனப்படு பட்டேன்னா அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவனை பார்க்கணுன்றத விட அந்த பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த, இந்த சத்பாவத்தை பற்றி யோசிச்சனா அவன் புலப்பட்டு விடுவான். அதுதான் சொல்றார் சிந்தித்த சத்பாவம். அடுத்தது சிந்தாமணி மகிமானம். சிந்தாமணி மகிமானம். சிந்தாமணி மகிமானம். இல்ல இந்த இடத்துல சிந்தாமணி அணிமானம்னு நான் எழுதியிருக்கேன். சிந்தாமணி மணிமானம் பிரணமத அப்படின்னு தான் எழுதியிருக்கேன். இது வந்து சிந்தாமணி மகிமானம்னு இருக்கு. ஓகே ஓகே. சிந்தாமணிம் அணிமானம் அப்படின்னு வச்சுக்கோ. சிந்தாமணி அஹிமானமா? அணி சிந்தாமணி மணிமானம். மானம் மானம் மஹி இருக்கு இல்லையா, அந்த ஹீக்கு பதிலாக 3 சுழி நீ போட்டுக்கோ. ஓகே. சிந்தாமணி மணிமானம். சிந்தாமணி
மணிமானம் பிரணமத. சிந்தாமணி மணிமானம் பிரணமத. கோவிந்தம் பரமானந்தம். கோவிந்தம் பரமானந்தம். சிந்தாமணி பகவான் சிந்தாமணிம் அப்படின்னு சொல்ற. சிந்தாமணி என்ன பண்ணும் அப்படின்னா நினைக்கிறதெல்லாம் கொடுக்குமா, சிந்தையில் இருக்கிறத வேண்டுவதையெல்லாம் தரக்கூடியது, அதான் சிந்தாமணி. அந்த சிந்தாமணியினுடைய ஸ்வரூபமா இருக்கிறது பகவான். சிந்தாமணி நினைக்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடியவனான அவன். அணிமானம் மகிமானம். சிந்தாமணி மகிமானம், சிந்தாமணியினுடைய மகிமையை வச்சு கொண்டு இருக்கிறவன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறார். சிந்தாமணிம் அணிமானம் அப்படின்னு சொல்லும்போது, அணிமானம் அப்படின்னா அணிமா சித்தி அப்படின்னு சொல்ற. அணுவிற்கும் அணுவாக இருக்கக்கூடியவன் பகவான். அதி சூக்ஷ்மமானவனும் அப்படின்னு சொல்றார் அணிமானம். அப்போ இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்ற ஒரு தர்க்கிக்க இயலாதவன். அப்படிப்பட்ட சிந்தாமணி மகிமானம், சிந்தாமணி மகிமையை வச்சிருக்கிறவன். ஆர் சிந்தாமணிம் அணிமானம், சிந்தாமணிக்கு நிகரானவன் அண்ட் அதிசூக்ஷ்மமானவன். அப்படிப்பட்ட கோவிந்தனை கோவிந்தம் பிரணமத. கோவிந்தம் பரமானந்தம் பிரணமத. கோவிந்தனை பரமானந்த ஸ்வரூபமான பகவானை வணங்குகிறேன். பிரணமத அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த லாஸ்ட் 2 லைன் ஒரு 2 தடவை சொல்லியிருந்தோம். அப்புறம் ஸ்லோகம் ஃபுல்லா ஒரு தடவை சொல்லுங்க. ஸ்ரத்தா பக்தி கிரஹீதானந்தம் அச்சிந்த்யம் சிந்தித சத்பாவம் சிந்தாமணிம் மணிமானம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். ஸ்ரத்தா பக்தி கிரஹீதானந்தம் அச்சிந்த்யம் சிந்தித சத்பாவம் சிந்தாமணிம் அணிமானம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். கோபி மண்டல கோஷ்டி பேதம் பேதாவஸ்தம் அபேதாவம் சஸ்வத் கோகுர நிர்தூதோத்கத தூளி தூசர சௌபாக்யம். ஸ்ரத்தா பக்தி கிரஹீதானந்தம் அச்சிந்த்யம் சிந்தித சத்பாவம் சிந்தாமணிம் அணிமானம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே பலே. ஸோ எல்லாரும் ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லிடலாமா? ஸோ 5வது ஸ்லோகம் இதோட இது வருது. ஸோ 5 ஸ்லோகங்கள். ஸோ அழகாக இந்த ஸ்லோகத்தில் பகவானை பற்றி ஆதிசங்கர பகவத் பாதர் அவ்வளோ அழகாக சொல்கிறார். இப்படியும் இருக்கான், அது இல்லாமலும் இருக்கான். இதுதான் 5 ஸ்லோகங்களாக சொல்லிட்டு வரார். அதில் இந்த ஸ்லோகத்தில் பர்டிகுலராக அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அந்த 2வது லைன் தான். இது ஒரு விதமாக இந்த மாடுகள் பண்ணுற லீலையில் இருக்கிறவன் ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். வேறு என்ன மாதிரியான அர்த்தத்தை அந்த 2வது லைனுக்கு சூட் பண்ணலான்னு சொல்லுங்களேன் யாராவது. இதுல 3 வாட்டி இந்த சிந்தனை பண்றங்கிற வேர்டே வருது. இந்த இதுல இந்த கோவிந்தாஷ்டகத்திலேயே நிறைய ரெப்பிட்டிஷன் ஆஃப் த சேம் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒன் திங் விச் ஸ்ட்ரக் வாஸ், சின்ன வயசுல இந்த குழந்தைங்களுக்குலாம் ட்ரெயின் பண்ணது டு ஸ்லோ டவுன். அதாவது தே வில் திங்க் வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஆக்ட் வெரி ஃபாஸ்ட், பட் டாக்கிங் திங்கிங்கோட ஸ்ட்ரீம்லைன் பண்ணதுக்காக we used to use this இது மாதிரி சொல்லுவோம். அதாவது she saw the seashells அப்படின்னு சொல்லிட்டு சேம் syllables, so that you get hold of you are in the moment. You are talking in coherence with what you are thinking. அந்த alignment கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் இருக்கும். So that helps you to be present in that word. அது இன்னும் என்ஜாய் பண்ணறதுக்கு ரொம்ப நம்மளுக்கே அதை என்ஜாய் பண்ண இன்னும் முடியும். ஸோ இந்த கோவிந்தாஷ்டகத்துல பார்த்தா நிறைய
எஸ்பெஷலி இந்த இதுல நிறைய அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. கரெக்ட். சோ அந்த அதே பக்தி மாதிரி பாவத்துல அந்த போன ஸ்லோகத்துல பார்த்தேன்னா ஒரு கோபாலம்க்கு ஒவ்வொரு மீனிங் வருது. இந்த இடத்துல கோன்னு சொல்றதுக்கு அந்த இடத்துல ஒரு மீனிங், இன்னொரு இடத்துல பசு மீனிங், இன்னொரு இடத்துல வேதம்னு மீனிங். ஸோ அந்த 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 மல்டிபிள் மீனிங்ஸும் வந்து அழகா வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கோபாலம்க்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? அண்ட் அது பகவத்பாதாள் வந்து நம்மளோட பக்திய ஒரு டிசிப்ளின் பண்ணி ஒருமுகப்படுத்தி உட்கார்றதுக்காக இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல I mean apart from the core meaning, even the structure of the whole Ashtakam has been made that way. அப்பதான் அதாவது அந்த ஒரு நிலைக்கு வந்தாதான் நம்ம இந்த பகவான் அந்த பரம்பொருள் பிரம்மன்றதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அந்த அந்த சிந்தனையெல்லாம் இல்லாம இருக்கணுன்றதுனால தான் அந்த என்ன சொல்றது அந்த மெடிடேட்டிவ் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரார் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு. பெர்ஃபெக்ட், கரெக்ட். இந்த ரெண்டாவது லைன்ல தூளி தூசர சௌபாகியம் இத வேற எந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணலாம்? இதனுடைய மீனிங் வந்து பசுக்கள் வந்து நடக்கிற அந்த குழம்பு தரை இதில் பட்டு தூசி வந்து இவன் உடம்புல ஒட்டிக்கிறது அப்படின்னு பசுக்களை வச்சு சொல்கிறான். வேற என்ன மாதிரி இன்டர்பிரேட் பண்ணலாம்னு சொல்லுங்களேன். ஒண்ணு வந்து பகவானால இது பாலிக்கப்படுறதுங்கிறதே பெரிய சௌபாகியம். இன்னொன்னு என்னன்னா நம்ம ஆக்ஷன்ஸ்ல உள்ள ஒரு இத வந்து அவன் எடுத்துக்கிறான், அதனால விளையக்கூடிய ரிசல்ட்ஸ வந்து அவன் பகவான் எடுத்துக்கிறான் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம டெய்லி பேசிஸ்ல அது ஒரு சாதாரண நடக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண வேலை தான், ருட்டீன் ஒர்க். பட் அதனால விளையக்கூடிய விளைவுகளை வந்து அவனே ஏத்துக்கிறான். அழகான 5வது ஸ்லோகம். ஸோ இது வந்து ஐ திங்க் எல்லாரும் ஒரு தடவை சொல்லிட்டேன்னா நம்ம இன்னைக்கு செஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளும் அப்படிதான் பிஹேவ் பண்ணோம். கிருஷ்ணாவதாரத்துல எல்லாமே அப்படித்தானே இருக்கு. டெய்லி லைஃப்ல நம்ம எப்படி நம்மள ஹேண்டில் பண்ணிக்கணும், அதே மாதிரி சுத்தி 100 இது நடக்கும், நம்ம அதே ஸ்மைலிங் ஃபேஸோட அந்த அதுவும் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமா? அப்படியே எடுத்துக்கலாமா? நம்ம மேல அந்த மாதிரி டஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும்போது நம்மளுக்கும் டஸ்ட் படிய சான்சஸ் இருக்கு. பட் we should also ignore and walk அப்படிங்கறதும் எடுத்துக்கலாமா? இல்ல ஐ டோன்ட் நோ வெதர் தர்மமா நம்ம பண்ணினோம்னா அதை பத்தின கவலையே நம்ம பட வேண்டாம், அது சௌபாகியத்தை அப்படின்னு நினைச்சுக்கலாம். பக்தி என்ன உணர்வு மேலிடும் போது ஒரு தூசு கூட வேல்யூபிளா ஆயிடுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அருமை. ஸோ எஸ் கௌரி அண்ணா நீங்க ஆமா ஒவ்வொருத்தரா கூப்பிட்டேன்னா சொல்லுங்க. ஸ்ரீமதி மாமி. गोपी मंडल गोष्ठी भेदम भेदावस्तम भेदाभम अभेदाभम तश्वद् गोखुर निर्धूतोत् तोद्गत धूलीदूसर सौभाग्यम श्रद्धा भक्ति गृहीतानन्दम अचिन्त्यं चिन्तित तद्भावं चिन्तामणि मणिमानं चिन्तामणि महिमानं प्रणमत गोविन्दं परमानन्दम्. भले அடுத்து பேபி லட்சுமி. गोपी मंडल गोष्ठी भेदम भेदावस्तमभेदाभं सश्वत् गोकुर निर्दूतोद्गत धूलीदोषर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीतान
परमानन्दम् अचिन्त्यं चिन्तितसद्भावम् चिन्तामणिमानं प्रणमत गोविन्दं परमानन्दम्. शीतला मम्मी. नमस्कारं. नमस्कारं. गोपी मण्डल गोष्ठी भेदं भेदावस्तमभेदाभं शश्वत् गोपुर निर्दोद्गत धूलीदूषर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीतानम् अचिन्त्यं चिन्तित सद्भावं चिन्तामणिमणिमानं प्रणमत गोविन्दं परमानन्दम्. அந்த ரெண்டாவது லைன் ஸ்ரத்தா பக்தி கிரஹீதானந்தம் மாமி. திருப்பி சொல்லவா? गोपी मण्डल गोष्ठी भेदं भेदावस्तमभेदाभं शश्वत् गोपुर निर्दोद्गत धूलीदूषर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीतानम् अचिन्त्यं गृहीतानन्दम्. ओ श्रद्धा भक्ति गृहीतानन्दम् अचिन्त्यं. भले भले भले. श्रद्धा भक्ति गृहीतानन्दम् अचिन्त्यं चिन्तित सद्भावं चिन्तामणिमानं प्रणमत गोविन्दं परमानन्दं. சரியா? சூப்பர் மாமி. Thank you. கலா ஸ்ரீகாந்த் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. இந்த 4th லைன்ல சிந்தாமணி மகிமானம் அப்படியே படிச்சிடுவா? அப்படியே படிங்களா? தப்பு ஒண்ணும் இல்ல, கரெக்ட் தான். என்னோடது ராகம் கொஞ்சம் சாண்டிங் வேறையா இருக்கும். நோ ப்ராப்ளம். கோபி மண்டல கோஷ்டி பேதம் भेदावस्थम भेदाभं शश्वत् गोखुर निर्धूतोद्गत धूलीधूसर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीतानन्दम् अचिन्त्यं चिन्तित सद्भावम् चिन्तामणिमहिमानं प्रणमत गोविन्दं परमानन्दम् गोपी मण्डल गोष्ठी भेदं भेदावस्थम भेदाभं शश्वत् गोखुर निर्धूतोद्गत धूलीधूसर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीतानन्दम् अचिन्त्यं चिन्तित सद्भावम् चिन्तामणिमहिमानं प्रणमत गोविन्दं परमानन्दम्. सूपर मामी. चंद्रिका मामी. गोपी मण्डल गोष्ठी भेदं भेदावस्थम् अभेदाभं शश्वत् गोपुर निर्धूतोद्गत धूलीधूसर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीतानन्दम् अचिन्त्यं चिन्तित सद्भावं चिन्तामणिमहिमानं प्रणमत गोविन्दं परमानन्दम्. भले सूपर. थैंक यू. निरैमति मैम. नमस्कारम. गोपी मंडल गोष्ठी भेदं भेदावस्थम् अभेदाभं शश्वत् गोकुर निर्धूतोद्गत धूलीधूसर सौभाग्यं
श्रद्धा भक्ति गृहीतानन्दम् अचिन्त्यं चिन्तित सद्भावं चिन्तामणि अनिमानं प्रमाणं गोविन्दं प्रणमत गोविन्दं परमानन्दम्. சூப்பர் சூப்பர் சூப்பர். ராஜேஸ்வரி மாமி. गोपी मंडल गोष्ठी भेदं भेदावस्थम भेदाभं शश्वत गोखुर निर्धूतोद्गत धूली धूसर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीतानन्दमचिन्त्यं चिन्तित सद्भावं चिन्तामणि मणिमानं चिन्तामणिमहिमानं चिन्तामणिमहिमानं प्रणमत गोविन्दं परमानन्दम्. அது அந்த அணிமானம் சொல்லும்போது கொஞ்சம் இடறது. சிந்தாமணிம் அணிமானம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். சிந்தாமணி மகிமானம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். தேங்க்யூ. தேங்க்யூ மாமி, சூப்பர். போனா மாமி. गोपी मंडल गोष्ठी भेदं भेदावस्थम भेदाभं शश्वत गोपुर निर्धूतोत्कद तूलीतूसर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीतानन्द अचित्यं गीतानन्दम् अचित्यं सिन्धि सद्भावं चिन्तित सद्भावं चिन्तामणिमहिमानं प्रणमत गोविन्दं परमानन्दम्. रीता मैम. यस, नमस्कारम. गोपी मंडल गोष्ठी भेदं भेदावस्थम भेदाभं शश्वत गोखुर निर्धूतोद्गत धूलीधूसर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीतानन्दमचिन्त्यं चिन्तित सद्भावं चिन्तामणिमहिमानं प्रणमद गोविन्दं परमानन्दम्. भले 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 भले. सतीश. नमस्कारम. गोपी मंडल गोष्ठी भेदं भेदावस्थम भेदाभं शश्वत गोकुर निधूतोत्कद तूलीधूसर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीतानन्दम् अस्मिन् चिन्तित सद्भावं चिन्तामणिमणिमानं प्रणमत गोविन्दं परमानन्दम्. भले, सूपर. त्रिपुर सुंदरी. नमस्कारम. गोपी मंडल गोष्ठी भेदं भेदावस्थमभेदाभं यस्वत् गोकुर निर्धूतोत्कद धूलीधूसर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीतानन्दमचिन्त्यं चिन्तित सद्भावं चिन्तामणि महिमानं प्रणमत गोविन्दं परमानन्दम्. भले भले, सूपर. महालिंगम सर. नमस्कारम. नमस्कारम सर. गोपी मंडल गोष्ठी भेदं भेदावस्थम भेदाभं तस्वत् गोपुर निर्धूतोद्गत धूली
धूलीधूसर सौभाग्यम श्रद्धा भक्ति गृहीतानंदम अचिंत्यम चिंतित सद्भावम चिंतामणि महिमानं प्रणमत गोविंदम परमानंदम. गिरिजा मामी எதுக்கு விஷ பரீட்சை வேண்டாமே, என்னை விட்டுடுங்கோ. எனக்கு பரவாயில்ல மாமி, நம்ம தானே மாமி. இல்ல எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முன்னும் பின்னுமா இருக்கு. நான் வரேன் உங்க கூட, நான் வரேன். வெயிட் பண்ணுங்க. நீங்க அப்படியே நான் படிக்கட்டுமா? நான் படிக்கிறேன், நீங்க திருப்பி பண்றீங்களா? நீங்க ஒவ்வொருவங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகே, அவ்வளவுதானே. கோபி மண்டல கோஷ்டி பேதம் गोपी मंडल गोष्ठी वेदम भेदावस्थम भेदाभम वेदावस्थम भेदाभम शश्वत गोखुर शश्वत गोखुर निर्धूतोद्गत निर्धूतोद्गत निर्धूतोस्तक धूलीधूसर सौभाग्यम धूलीधूसर புரியலையே. धूलीधूसर மாமி தமிழ் தான் பாக்குறேன் நான். தமிழ் தான் பாருங்க. சஸ்வத் கோகுர நிர்தூதோத்கத धूलीधूसर सौभाग्यम श्रद्धा भक्ति गृहीतानंदम अचिंत्यम चिंतित सद्भावम चिंतामणि महिमानं प्रणमत गोविंदम परमानंदम. அவ்வளவுதான் வந்துட்டு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு. நீங்க சொல்லவே இல்ல, எனக்கு இது சான்ஸ்கிரிட் வரல. வரும், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம். சரி, பலே, சூப்பர். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. அடுத்தது ஒரே ஒரு இது இங்க அந்த தமிழ்ல நடுப்புற ஐஃபன் அந்த சமஸ்த பதத்துல அந்த ஷஷ்வத் அந்த இடத்துல எல்லாம் நடுப்புற ஷஷ்வத் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அனுப்பி விடுங்க. ஜஸ்ட் எடிட்டிங் ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா நடுப்புற டேஷ் போட்டோம்னா அவளுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும். எஸ் கரெக்ட் மாமி. ஓகே, ஆமா, அத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஃபாலோ பண்றேன். எஸ், சூப்பர். அடுத்து வேண்டாம், தமிழ்ல போடுங்க. தமிழ்ல போட்டேன்னா ஈஸி ஆயிடும். ஆமா, தமிழ்ல மட்டும். கரெக்ட். எஸ், அடுத்தது பாலாசி சார். गोपी मंडल गोष्ठी भेदम भेदावस्थम भेदाभम शश्वत गोखुर निर्धूतोद्गत धूलीधूसर सौभाग्यम श्रद्धा भक्ति गृहीतानंदमचिंत्यम चिंतित सद्भावम चिंतामणि महिमानं प्रणमत गोविंदम परमानंदम. பலே, சூப்பர். வேற யாரும் இல்லைன்னா நான் இருக்கேன். வேற யாரும் இருக்கல? நான் சொல்லலாமா? சொல்லுங்க. ஜெயலட்சுமி மாமி. பாட்டாதான் படிக்கிறீங்க? பாட்டாதான். இப்போ வந்துரும். பகவான் கொடுத்துட்டார். गोपी मंडल गोष्ठी भेदम भेदावस्थम भेदावम शश्वत गोपुर निर्धूतोत्कद धूलीधूस सौभाग्यम
श्रद्धा भक्ति क्रीडानन्दम् अचिन्त्य चिन्तित सद्भावं चिन्तामणि महिमान् प्रणमद गोविन्दं परमानन्दम्. பலே பலே சூப்பர் மாமி. நான் சொல்றேன். கோபி மண்டல கோஷ்டி வேதம் வேதாவஸ்தமவேதாபம் கஷ்வத் கோகுர நிப்சூதோத்கத தூலீதூசர சௌபாக்யம் ஸ்ரத்தா பக்தி பிரீதானந்தம் அச்சிந்தியம் சிந்தித சத்பாவம் சிந்தாமணி மகிமானம் प्रणमत गोविंदम परमानंदम. भले भले super. Yes. So all done. I think ரொம்ப 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் நினைக்கிறேன், but it's worth it. So today we'll complete it with Murugan Anthem. Next class Durga Chalisa வச்சுப்போம். Murugan Anthem. யாராவது வாலண்டியர்ஸ்? நான் சொல்லட்டுமா? மாமி. குமர பராஜலபதியே ஷீரலை வாயுரை நாகா தெந்தூர் செந்தளி பழனாபுரி வாழ் திருவேரகம் உரை கந்தா செங்கதிர் நிகதளி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்பனையந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகவணியே தாரக மந்திர வினோதா शिवमे 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹர. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். அது அந்த இதுக்கு ஏத்த மாதிரி இருந்தது, குரலுக்கு ஏத்த மாதிரி இதுல வந்து எப்படி பக்தி பண்ணா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு இது பண்ற மாதிரி இருந்தது. தீயது செஞ்சனா தீய இது கிடைக்கும் அப்படின்றது இல்ல ஒரு இதுவா இருந்தது இல்ல. பக்தி எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுக்கு வந்து பகவான் எப்படி ஏத்துக்கிறாரு அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா மாமி. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். Thank you மாமி. Thank you so much Bala sir. நமஸ்காரம். Thank you. நமஸ்காரம் எல்லாருக்கும். Thank you. நமஸ்காரம். Thank you மாமி. Thank you. அந்த போயட்ரியோட அழகு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அழகான செட்டப் அவர் பண்ணிருக்கிறது. அது அந்த லாங்குவேஜோட அழகே சரீர மாதிரி பின்னி 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 எழுதியிருக்காரு. இல்ல இல்லைன்னு சொல்லி இருக்குன்னு சொல்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. Thank you மாமி. ரொம்ப சந்தோஷம். Thank you. சொல்ற விதம் இன்னும் அழகா எடுத்து சொல்றது இன்னும் இதுவா இருக்கு. அப்படியே அது வந்து அந்த இது கரெக்டா அந்த பொருளோட சொல்றதுனால இன்னும் அது அழகா இதுவா இருக்கு வந்து. கண்டிப்பா கண்டிப்பா. சும்மா அப்படியே ஒண்ணு படிக்காம வந்து ஒன்னொன்னும் எடுத்து ஒரு ஒரு வேர்டுக்கும் வந்து அது இதுவா வந்து சொல்றது இன்னுமே ரொம்பவே பதிகிற மாதிரி அந்த இதை சொல்றச்சே அந்த அப்படியே அந்த மீனிங் வந்து மைண்ட்ல வருது. அந்த அளவுக்கு இது பண்றேன் நீங்க. எனக்கு தமிழ்ல ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. இல்லாத காலம் இல்லை, இருக்கின்ற பொருளொன்று இல்லை, எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணியும் எட்டவில்லை, தோன்றாத உருவம் இல்லை, சூட்டாத நாமம் இல்லை. இப்படி இல்லை இல்லைன்னு சொல்லியே இருக்குன்னு வரும். அந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா. Thank you ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you sir. Thank you ma'am. Namaste. Namaskaram.